அதாவது திமுக என்பது என்னன்னா, உலகத்துல வந்து நல்ல தலைவர்கள், பெரிய தலைவர்கள், அவங்கள தாக்கி பேசி தான் அவங்க வந்து எப்பவுமே வந்து தன்னை ஒரு ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக திமுக எப்பவுமே எடுத்த ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி. நீங்க பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ராஜாஜி அவர்களா இருக்கட்டும், மூப்பனார் அவர்களா இருக்கட்டும், யாரையும் வளர விடாம அவங்கள வந்து தாக்கி பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆபாசமாக தான் இருக்கும். புரட்சி தலைவி அம்மாவை பற்றியும் ஆபாசமாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள், ஏன்னா அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்ன்ற ஒரு ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வந்ததுனால, ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை நோக்கி இன்னைக்கு வந்து முழுக்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து ஐயா எடப்பாடியாரோட ஆட்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதில் வைத்தெரிச்சல், அந்த வைத்தெரிச்சல்னால இப்போ இன்னைக்கு வந்து கீழடிக்கு அவங்க என்ன உழைச்சிருக்காங்க? திமுக என்ன உழைச்சிருக்காங்க? ஒன்றுமே உழைக்கல. ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்போ 2017 2018 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றது வந்து அது எடுத்து வந்ததே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யாராவது நம்ம தாக்கணும், யாராவது மீது பழிய போடணும், யாராவது இது பண்ணிட்டு நம்ம வந்து கீழடி நம்ம தான் செஞ்சோம், அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறதுல வந்து இந்த திமுக வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்றத சொல்வேன். ஆனால் முழுக்க முழுக்க இதுக்கு வந்து உழைப்பு கொடுத்தது, இந்த ஆய்வுக்கு கீழடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது மக்களும் அறிவார்கள், மக்களும் மறக்க மாட்டாங்க அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து அவர் எந்த ஒரு வேலை செய்யற மாதிரி நம்மளுக்கு தெரியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள். ஆனால் கீழடி கை எடுத்தாச்சுன்னா நம்ம தமிழ் பண்பாடை கையில் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். விவசாயிகளை கையில் எடுத்தோம்னா நம்ம விவசாயிகளை வந்து நம்மளோட சைடுக்கு வருவாங்கன்னு எல்லாம் முழுக்க முழுக்க தப்பான ஒரு கணக்கில் இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக கேடான ஒரு அரசாக அமைஞ்சது வந்து திமுக அரசு தான். இந்த பொம்மை முதல்வர்னால எதுவுமே கொண்டு வர முடியல. நான் தமிழன்னு காமிச்சுக்கிறதுக்கு போலியான வேடம் போட்டுக்கிட்டு ஓங்கோல் குடும்பம் மறைக்குது அப்படின்றது தான் நான் சொல்வேன். இன்னைக்கு வந்து ஒரு தெலுங்கு யுக அமைப்பாளரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஏன்னா தெலுங்கு சம்மந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு சுனில் கனகுலுங்களை வச்சுக்கிட்டு சுனில் கனகுலு தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துறாரு. எனக்கு என்னமோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துற மாதிரியும் தெரியல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி நடத்துற மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிஜமாலேயே பொம்மையாக தான் இருக்கிறார்கள். ஆந்திராலேருந்து வந்த சுனில் கனகுலு தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறதா நான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். அவங்களுக்கு தமிழ் மீது அக்கறை கிடையாது. திருட்டு திமுக ஐடி விங்குக்கு நான் ஒரு பதிலடி கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆபாசமாக பேசும் நீங்கள் ஆபாசமாக தான் நீங்கள் முடிவீங்க அப்படின்றத வந்து நான் வந்து தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.